ஒரு இரும்பு துண்டை நெருப்பில் போட்டால் கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நேரம் ஆக ஆக அதுவும் ஒரு நெருப்பு துண்டாய் மாறிவிடும். நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த இரும்பை தான் போட்டிருப்போம், அது அப்படியே தீ கங்கு மாதிரி மாறிடும். இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த தீயை விட அதிக உஷ்ணமுள்ளதாக மாறிடும். கர்த்தருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கிற நீங்கள் காத்திருக்க 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 புது பலனடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறீர்கள். இதான் ஆவிக்குரிய ரகசியத்தில் ஒன்று. 40 நாள் ஒரு ஆள் தூங்காம கொள்ளாம ஒரு இடத்துல அப்படியே விழித்திருக்க நேரிடுகிறது. ஒரு ஜெயிலில் அல்லது ஏதாவது ஒரு அந்நிய இடத்துல கைவிடப்பட்ட நிலையில் ஒருத்தன் அப்படியே ராத்திரி பகல் தூங்காம ஒரு 40 நாள் இருந்தா அந்த ஆளுடைய முகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தொங்கி போய் கண்ணெல்லாம் வீங்கி போய் கருத்து போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும், நிற்க முடியாமல் தளர்ந்த நிலைமையிலே அவர் இருப்பார். ஆனால் வேதத்தில் சொல்லுது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்த மோசே 40 நாள் இரவு பகல் தூங்கலை. மலையின் மேலே போய் கர்த்தருடைய மேகம் அவரை மூடி இருந்தது. கர்த்தர் பேசும்போது தூங்க முடியுமா? நாம் பேசும்போது தூங்கலாம், வின்சென்ட் ராஜ் பிரதர் பேசுனா தூங்கலாம், லேசாக அப்படியே கண்ணை கட்டிக்கலாம். கர்த்தர் உங்கள்கிட்ட நேரடியாக பேசிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே 40 நாள் ஆச்சு ஆண்டவரே கொஞ்சம் அசந்துக்கிறேன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ அப்படியே கண்ணை விழிச்சு காத்திருக்கிறாரு 40 நாள். மலையின் மேலே டீ கடை கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. கர்த்தர் பிரசன்னம் மூடி விட்டார். 40 நாள் கழித்து அவர் கீழே இறங்கி வந்தால் அவருடைய முகம் எப்படி இருக்கணும்? தொங்கி போய் கண்ணெல்லாம் கருத்து போய் அப்படி தானே இருக்கணும். ஆனால் அவருடைய முகம் தேவதூதனை போல பிரகாசித்ததாம். அதுதான் ஆவிக்குரிய காத்திருத்தலுக்கும் மாம்சீகமாக மனுஷீகத்தில் காத்திருக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம். ஆவியில் காத்திருந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் நேரம் போவதே தெரியாது. சிலர் தேவனுடைய வார்த்தைகள் வரும்போதோ அல்லது ஒரு சபையில் ஒரு செய்தி சொல்லும் போதோ ஏன் அவர்களுக்கு அசதி தூக்கம் வருகிறதுனா அவர்கள் தேவ பிரசன்னத்தை உணரவில்லை என்பதுதான் பொருள். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்தால் மணிக்கணக்கில் நீங்கள் எவ்வளவு நேரமானாலும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது என்பது ஒரு சலிப்பான விஷயமா இருக்கவே இருக்காது.